சாமியே இல்லன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. இப்படி ஒரு வசனத்தை துணிந்து ஒருவனால் எழுத முடிகிறது, ஒருவனால் பேச முடிகிறது, வெளியிட முடிகிறதுங்கிறது. நீங்க ஒரு சாதி தலைவரை குறித்து இப்படி ஒரு வசனம் எழுதி உங்களால நீங்க ஒரு டீசர் வெளியிட முடியுமா? முத்துராமலிங்க தேவரை பத்தி நீங்க ஒரு டைலாக் அந்த மாதிரி போற போக்குல ஒரு கேள்வி பண்ணி ஒரு டைலாக் போட்டு நீங்க வெளியிட முடியுமா? உங்களால மருத்துவர் ராமதாஸ் பத்தி இந்த மாதிரி எழுதிட முடியுமா? ஒரு டைலாக் எழுதி ஒரு நடிகன் பேசி நீ வெளியிட முடியுமா? அப்ப ஏற்கனவே சென்சார் போர்டு எல்லாம் எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு சுதந்திர போராட்ட வீரரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின தந்தை பெரியாரு எந்த பற்றுமே இல்லாம, மதப்பற்று சாதி பற்று மட்டும் இல்ல, மனித பற்றை தவிர எதுவுமே இல்லாம மனித குலத்திற்கான ஒரு பகுத்தறிவு கோட்பாட்டை சொல்லி, சமூக நீதி கோட்பாட்டை சொல்லி தன் வாழ்நாள் முழுக்க 95 வயது வரைக்கும் மூத்திர சட்டி சுமக்கிற நிலை வருகிற வரைக்கும், உடல்நிலை நலிவுற்ற வரைக்கும் இந்த மக்களுடைய இழிவு நீங்கணும், இன இழிவு நீங்கணும்னு பேசின ஒரு வரலாற்று தலைவனை சாமி இல்லைன்னு ஊரா சொல்லிட்டு இருக்கிற அந்த ராமசாமியா அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கான காமெடி டைலாக் அவர்த்த யூஸ் பண்ண முடியுதுன்னா அவனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ வடக்கம்பட்டி ராமசாமின்னு பேர் வச்சிருக்க. இந்த தைரியம் வடக்க இருந்து வருதா? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துல பாஜக இருக்குங்கிற தைரியமா? சந்தானம் ஒரு உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அவர் இதை பேசுகிறார். இப்ப நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நேரடி சங்கிகளை விட, ஆரிய சங்கிகளை விட சூத்திர சங்கிகள் ரொம்ப ஆபத்தானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடங்கள்ல தான் முழுக்க பாஜக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ சமீப காலங்கள்ல ட்ரெண்ட் மாறி இருக்கு. இந்த ட்ரெண்டை இன்னைக்கு சந்தானம் பிடிச்சுக்கிட்டாரா? ஆமாம், இன்னைக்கு பெரியாரை எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம், அதற்கான சூழல் இங்க உருவாகி இருக்கு, அந்த சூழலை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தானம் அதை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டியது போலி தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய சீமான் வகைராக்கள் தான் அதை செஞ்சு காமிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி செய்கிற வேலை என்னவென்றால், RSS திட்டங்களுக்கு பாதை அமைத்து தருகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அந்த தேர் நகராமல் கிடக்கிறது, இவர்கள் பாதை போட்டு தருகிறார்கள். அதனுடைய ஒரு விளைவு தான் திடீர்னு முப்பாட்டை முருகங்கிறது, திடீர்னு கரகம் எடுத்து ஆடுறது, நிறைய பாருங்க. அவங்க ஆக்டிவிட்டிஸ் பூராமே பாத்தீங்கன்னா இந்து முன்னணியினுடைய இன்னொரு சிறிய வடிவமா, தமிழ் வடிவமா இருக்கும், நாக்பூரினுடைய தமிழ் வடிவமா இருக்கும். சில பேருக்கு மொழிபெயர்ப்புல படிப்பாங்க இல்லையா, அது மாதிரி RSS ஒரு தமிழ் பதிப்பாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப் என்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படம், சந்தானம் காமெடியன் இன்னைக்கு ஹீரோவா மாறி இருக்கிறாரு. ஹீரோ சந்தானம் நடிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தினுடைய ஒரு டீசர் வெளியாகி இருக்கு. அதுல ஒரு காட்சி இடம்பெற்று இருக்கு. அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும், சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த ராமசாமியா நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதற்கு சந்தானம் நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல. இது படத்துல எந்த கான்டெக்ட்ல வருது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியாது. ஏன்னா இப்போ வெளியே இருக்கிறது வெறும் டீசர் தான். ஆனா இந்த டீசரை பகிர்ந்திருக்கக்கூடிய ட்விட்டர் பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் ஜெயின் மூவி, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தயாரிப்பு நிறுவனம், அதுதான் இந்த படத்தை வெளியிட போகுது. அவங்க இந்த டீசர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வாசகத்தை தலைப்பாக போட்டு இதை பகிர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறுது. பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு. இதை எப்படி உதயநிதி ஸ்டாலின் அனுமதித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்படுது. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? ரெட் ஜெயண்ட் ஏறத்தாழ திரைப்படங்கள் தயாரிப்பதை நிறுத்தி விட்டார்கள். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் அவங்க செய்யறாங்க. விநியோகஸ்தராக சில படங்களை வெளியிடக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவர்கள் கையில நிறைய திரையரங்கங்கள் இருக்கிறது, மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்கங்கள் இருக்கிறது. இப்பொழுது முழுக்க ஒரு கார்ப்பரேட் செக்டாராக திரையரங்கங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு 800 திரையரங்கம் இருக்கும்னா 800 திரையரங்கத்திலேயும் ஒரே ஒரு படம் தான் வரும் அப்படிங்கிற காலகட்டம் இருக்கிறது. ஒரு சில படங்கள் தான் எந்த காட்சிக்கு காலை காட்சிக்கு ஆள் வரமாட்டாங்க, நைட்டு ஷோவுக்கு வரமாட்டாங்க, இரவு காட்சிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுலதான் அந்த சிறு படங்களோ அல்லது மாற்று படங்களோ வருது. அப்படி ஒரு படம் வருது, ஒரு பிட்வீன் கேப்ல தான் வருது. நீங்க பெரும்போது பாருங்க, பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள் வருகிற போது, எல்லா பெரிய படங்கள் வருகிற போதெல்லாம், ரஜினி படம் வரும்போது, சிவகார்த்திகேயன் படம் வரும்போதெல்லாம் வேறு படங்களுக்கு இடமே தராம இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு வருடமும் ஒரு 200க்கும் 250 படங்கள் வெளியிடவே முடியாத ஒரு கட்டத்திலேயே தங்கி போய்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 2000 படங்கள் அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு முக்கியமான சினிமா ஆய்வாளர் என்னிடம் தெரிவித்தார். அதாவது பகிர்ந்து சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு நிலை இல்ல, அந்த நிலை மட்டும் சம்பாதிக்கணும், அந்த நிலைமை இல்ல. அப்புறம் எப்ப மல்டி காம்ப்ளெக்ஸ் மால் தியேட்டரா அது மாறுச்சோ, அதுக்கு பின்னாடி சிறிய படங்களை வாங்கவே ஆள் இல்லை. முதல்ல அது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. நீங்க ஒரு சோள கருது அப்படி நெருப்புல போட்டு வாட்டி கொடுக்குறாங்களே, அந்த சோளக்கருதை விவசாயிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், 3 ரூபாய்க்கு வாங்குறதா சொல்றாங்க மொத்தமா வாங்கும்போது. ஒரு சோளக்கருது 3 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு திரையரங்கத்துல, ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்கத்துல அது 350 ரூபாய்க்கு விற்கப்படுது. நடுவில் விவசாயிக்கு எவ்வளவு போகுதுன்னு பார்க்கும்போது 3 ரூபா தான் போகுது. 350 ரூபாய்க்கு ஒரு சோளக்கருதை பாப்கார்ன்ங்கிற பெயர் மாற்றி ஒரு எந்திரத்துல போட்டு, சூடா ஒரு எந்திரத்துல போட்டு விற்கும் போது நடுவுல நடக்கிற ஒரு கொள்ளை இருக்குல்ல, 3 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு நடுவுல ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் கார்பரேட் மயம்ங்கிறது. சாமானியர்கள் திரைப்படமே பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நீங்க உழைப்பாளின்னு ஒரு படம் வந்துச்சு,
மீனவ நண்பன் படம் வந்துச்சு, படகோட்டின்னு படம் வந்துச்சு. நீங்க நிறைய படங்கள் பாருங்க, ரொம்ப லோ கிளாஸ் மக்களை நம்பி படம் எடுப்பாங்க. எம்ஜிஆர் படம், ரஜினி படம், அது வரைக்குமே வேலைக்காரன்னு படம் வரும். இந்த மாதிரி தன்மைகளே இப்ப இல்ல. சமீபமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்காக தான் சினிமா எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து. நல்ல திரைப்படம்னு சமீபத்துல சென்ற ஆண்டுல பேசப்பட்ட படங்களுக்கு கிடா மாதிரி படங்கள், வந்து தண்டட்டி மாதிரி படங்கள், பம்பர்னு ஒரு திரைப்படம், நிறைய திரைப்படங்களுக்கு திரையரங்க வரவேற்பே இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம் இருக்கிறது. இதற்கு நடுவுல இப்படி ஒரு படம் வருகிறது, அதுல என்ன சித்தாந்தம் இருக்கிறது அப்படிங்கறதே தெரியாம அதை வந்து டீசரா வெளியிடுறாங்க. அவருடைய கவனத்துக்கு நிச்சயமா சென்று இருக்காது. தந்தை பெரியாரை அவமதிக்கிற வசனத்தை தான் அவர் பேசினார் என்பது நிச்சயமா அவருடைய கவனத்துக்கு போயிருக்காரு. போவதற்கு முன்பு அது வெளிவந்துருச்சு. விமர்சனம் வந்த உடனே அதிரடியா அதை எடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு என்ன மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது அல்லது மிகப்பெரிய சிக்கலாக இந்த இடத்துல எது இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு வசனத்தை துணிந்து ஒருவனால் எழுத முடிகிறது, ஒருவனால் பேச முடிகிறது, வெளியிட முடிகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது. ஏன் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். நீங்க ஒரு சாதி தலைவரை குறித்து இப்படி ஒரு வசனம் எழுதி உங்களால வந்து நீங்க ஒரு டீசர் வெளியிட முடியுமா? முத்துராமலிங்க தேவரை பத்தி நீங்க ஒரு டைலாக் அந்த மாதிரி போற போக்குல வந்து ஒரு கேள்வி பண்ணி ஒரு டைலாக் போட்டு நீங்க வெளியிட முடியுமா உங்களால? மருத்துவர் ராமதாஸ் பத்தி இந்த மாதிரி எழுதிட முடியுமா? ஒரு டைலாக் எழுதி ஒரு நடிகன் பேசி நீங்க வெளியிட முடியுமா? எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். இப்பெல்லாம் வைக்க முடியாது. அப்ப ஏற்கனவே சென்சார் போர்டு எல்லாம் வந்து எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு சுதந்திர போராட்ட வீரரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின தந்தை பெரியாரு எந்த பற்றுமே இல்லாம, மதப்பற்று சாதி பற்று மட்டும் இல்ல, மனித பற்றை தவிர எதுவுமே இல்லாம மனித குலத்திற்கான ஒரு பகுத்தறிவு கோட்பாட்டை சொல்லி, சமூக நீதி கோட்பாட்டை சொல்லி, தன் வாழ்நாள் முழுக்க 95 வயது வரைக்கும் மூத்தர சட்டி சுமக்கிற நிலை வருகிற வரைக்கும், உடல்நிலை நலிவுற்ற வரைக்கும் இந்த மக்களுடைய இழிவு நீங்கணும், இன இழிவு நீங்கணும்னு பேசின ஒரு வரலாற்று தலைவனை இந்த சாமி இல்லைன்னு ஊரா சொல்லிட்டு இருக்கிற அந்த ராமசாமியா அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கான காமெடி டைலாக் அவர்த்த யூஸ் பண்ண முடியுதுன்னா அவனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ வடக்கம்பட்டி ராமசாமின்னு பேர் வச்சிருக்க. இந்த தைரியம் வடக்க இருந்து வருதா? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துல வந்து பாஜக இருக்குங்கிற தைரியமா? எந்த தைரியத்துல இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வசனத்தை உங்களால எழுத முடிகிறது, எப்படி பேச முடிகிறது? இது எந்த தைரியத்துல இருந்து வருகிறது? முக்கியமான கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. இப்போ பெரியாரை பற்றி இவ்வாறு அவதூறாக பேசுவது அப்படின்றது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இவ்வளவு பரவலா சாதாரண நபர்கள்லாம் பேச மாட்டாங்க. பாஜக தரப்புல இருந்து விமர்சனங்கள் வைப்பாங்க. அந்த விமர்சனங்களும் நாகரீகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ சமீப காலங்கள்ல ட்ரெண்ட் மாறி இருக்கு. இந்த ட்ரெண்டை வந்து இன்னைக்கு சந்தானம் பிடிச்சுக்கிட்டாரா? ஆமாம், இன்னைக்கு பெரியாரை வந்து எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம், அதற்கான சூழல் இங்க உருவாகி இருக்கு, அந்த சூழலை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தானம் அதை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டியது போலி தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய சீமான் வகைராக்கள் தான் அதை செஞ்சு காமிச்சாங்க. ஒரு மரத்திலிருந்து எப்படி கோடாரி தயாரிக்கப்பட்டு அந்த மரத்தை வீழ்த்துகிறதோ அதுபோல திராவிட இயக்க அரசியலை மேடைதோறும் பேசி, ஏறத்தாழ 17 ஆண்டு கால மேடைகளிலே பேசி, அதன் மூலமாக சினிமாவிலே வாய்ப்பில்லாத காலங்களிலே அதன் மூலமாக தன்னை வளப்படுத்தி கொண்டு, அடையாளப்படுத்தி கொண்டு, சன் தொலைக்காட்சியினுடைய நேரலைகளின் வழியாக இந்த உலகத்திற்கு அடையாளம் பெற்று, குருமூர்த்தியினுடைய ஆசி பெற்று, பார்ப்பனர்களின் ஆசி பெற்று நாம் தமிழர் கட்சி என்று பார்ப்பனர்களை தமிழர்களாக சொல்லிவிட்டு, அந்த பார்ப்பனர்களுக்கு எதிரான மனநிலையை வந்து கட்டமைப்பதற்கு மாற்று திட்டமாக மொழி சிறுபான்மை மக்களை, தெலுங்கு பேசுகிற மக்களை, சௌராஷ்டிரா பேசுகிற மக்களை, மற்ற இந்த உருது பேசுகிற மக்களை எல்லாம் தமிழ் இனத்தினுடைய விரோதிகளாக கட்டமைத்த தந்திரமான நடவடிக்கையை செய்த சீமான் போன்றவர்கள் இதற்கு காரணம். தைரியமாக பேசியதற்கு அவர்கள் தான் காரணம். சங் பரிவார் அமைப்புகளை தாண்டி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் தான் சந்தானம் போன்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா சொல்ல முடியும். என்னன்னா, அவர்கள் பாதை போட்டு தருகிறாங்க. அதாவது பார்ப்பன சித்தாந்தங்கள் வந்து இந்த மண்ணிலே வந்து உழவுவதற்கு தடையாக எதெல்லாம் இருக்கிறதோ அதற்கான பாதை போட்டு தருகிற வேலையை சீமான் செய்கிறார். நாம் தமிழர் கட்சி செய்கிற வேலை என்னவென்றால், RSS திட்டங்களுக்கு பாதை அமைத்து தருகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அந்த தேர் நகராமல் கிடக்கிறது, இவர்கள் பாதை போட்டு தருகிறார்கள். அதனுடைய ஒரு விளைவு தான் திடீர்னு வந்து முப்பாட்டை முருகங்கிறது, திடீர்னு கரகம் எடுத்து ஆடுறது, நிறைய பாருங்க. அவங்க ஆக்டிவிட்டிஸ் பூராமே பாத்தீங்கன்னா இந்து முன்னணியினுடைய இன்னொரு சிறிய வடிவமா, தமிழ் வடிவமா இருக்கும், நாக்பூரினுடைய தமிழ் வடிவமா இருக்கும். சில பேருக்கு வந்து மொழிபெயர்ப்புல படிப்பாங்க இல்லையா, அது மாதிரி RSS ஒரு தமிழ் பதிப்பாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. கேட்டா அந்த தேசியம் இந்த தேசியம் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. பெரியார் மட்டும்தான் வந்து நாட்டை வந்து திருத்தினாரா அப்படின்னு திடீர்னு கேட்பாங்க. ஔவையார் எல்லாம் படிக்கலையான்னு கேட்பாங்க. ஔவையார் காலம் எங்க, நம்ம காலம் எங்கிறது அறிவே இருக்காது. உன் பாட்டையும் படிச்சானா, உன் பாட்டி படிச்சாங்களா, உங்க அப்பையும் படிச்சானான்னு கேட்க மாட்டான். ஔவையார் எப்படி படிச்சாரு அப்படின்னு கேட்பான். இதற்கு இடைவெளியில எந்த ஆதிக்கம் வந்து நம்மளை படிக்க விடாமல் தடுத்தது? தமிழ் சமூகத்துல வந்து ஔவையார் போன்றவர்கள் எல்லாம் கவிதை எழுதக்கூடிய அளவிற்கு கல்வி நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற அந்த சூழல் இருந்து சனாதனம் தானே நடுவுல வந்து கல்வியற்றவர்களா நம்மளை மாத்துச்சு. இந்த ஏகலைவர்கள், இந்த கட்டை விரலை கேட்டவர்கள் தானே காரணம். அப்போ ஒவ்வொருத்தனும் கை நாட்டு போடுவதற்கு அந்த ஏகலைவனுடைய கதை தானே காரணம். அப்ப நடுவுல இந்த சனாதனம்ங்கிற இந்த ஆரிய சூழ்ச்சி என்பது, இந்த சனாதன கோட்பாடு என்பது இடையில எப்படி புகுந்துச்சுங்கிறத பத்தி பேசாம மிக தந்திரமாக அந்த இடத்தை கடந்து போனவர்களுக்கு தான் காரணம். சரி, இப்போ இப்படிப்பட்ட வசனத்தை வேறு ஒரு நபர் பேசியிருந்தால்
உதாரணத்துக்கு சந்தானம் இல்லாமல் வேறு ஒரு நபர் இதை பேசியிருந்தால் அதை நாம பார்க்கக்கூடிய பார்வைக்கும், சந்தானம் பேசியிருக்கிறார் அப்படின்ற போது நாம் அதை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் எதன் அடிப்படையில் இந்த கேள்வி முன்வைக்கிறேன்னா, சந்தானத்தினுடைய அரசியல் சார்பு, கடந்த காலத்தினுடைய அவருடைய நடவடிக்கை, அதை வைத்து இந்த கேள்வி முன்வைக்கிறேன். குருமூர்த்தி திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்வதற்கும் சீமான் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்வதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அதுதான் நீங்க கேட்பதற்கான அர்த்தம். சந்தானம் ஒரு உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. அவரு ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அவர் இதை பேசுகிறார். இப்ப நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நேரடி சங்கிகளை விட, ஆரிய சங்கிகளை விட சூத்திர சங்கிகள் ரொம்ப ஆபத்தானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடங்கள்ல தான் முழுக்க முழுக்க பாஜக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகங்களே, இடைநிலை சாதிகளே, ஆதிக்க சாதிகளே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்மையப்படுத்துகிற வேலையில ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காங்க. அப்ப அவங்களால என்ன செய்யறதுன்னா, சாதாரண மக்கள்கிட்ட போய் அவங்களால அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய இளையராஜா போன்றவர்களை, குறிப்பிடத்தக்க அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறவர்களை, அவர்களை குறிவைத்தவர்கள் நகர்கிறார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்லயா போய் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களா போய் சங்கிகளா சேர்ந்து ராமர் கோவிலுக்கு அழைப்புதல் கொடுக்க போறோம்னு ஒவ்வொரு விஐபி வீடுகளுக்கு அவங்களா போறாங்க. எங்கெல்லாம் போறாங்கன்னா, பள்ளிவாசலுக்கெல்லாம் போறாங்க. பள்ளிவாசலை இடிச்ச குற்றவாளிகளுக்கான சமூகத்தை சேர்ந்த அந்த அரசியல் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் கூச்ச நாச்சமே இல்லாம பள்ளிவாசல்ல போய் ஸ்ரீராமர் கோவில் திறப்பு விழாக்கு நாங்க பத்திரிகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்தவர்களை வரவேற்பது அல்லது முகத்தில் அடித்தது மாதிரி பேசி அனுப்பக்கூடாதுங்கிற நாகரிகத்திற்காக வாங்கி கொடுக்குற போது அதை ஒரு போட்டோ எடுத்து வேற போடுறாங்க. அவர்கள் இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொண்டார்கள், பார்த்தீர்களா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நடிகை வீட்டுக்காக போறாங்க, பிரபலமானவர்கள் வீட்டுக்காக போய் அவங்ககிட்ட போய் அந்த இன்விடேஷனை கொடுத்து 2 வார்த்தை பேசுங்க, கேமராவோட போறாங்க, 2 வார்த்தை பேசுங்க அப்படிங்கிறப்ப அவங்க தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 வார்த்தை பேசுறாங்க. ஸ்ரீராமருடைய அருள் எனக்கு கிடைச்சதுனாலதான் இந்த அழைப்பிதழ் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. பேசுறவன பாத்தீங்களா, இப்படி என்ன செய்யறாங்கன்னா, வெகுஜனத்தினுடைய பொது புத்திக்குள்ள இந்த சித்தாந்தத்தை ஊடுருவை செய்வதற்கான வேலை திட்டத்தை அவங்க நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த திருவள்ளுவரை காவி வண்ணமாக காட்டுவது. அதெல்லாம் எதுக்குன்னா, அவனுக்கு சித்தாந்தம் கிடையாது பாவம். அவனுக்கு கொள்கையை காட்டுவதற்கு யாராவது ஒரு தலைவன், இப்ப நம்ம என்னைக்காவது சாவர்கர் எங்காலும் நம்ம சொல்ல முடியுமா? அவங்க சம்பந்தப்பட்ட ஆளு யாரையாவது, கோட்ஸே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் நம்ம சொல்ல முடியாது. அவன் என்ன செய்வாங்கன்னா, காந்தியை கொலை செஞ்சுட்டு அந்த கோட்ஸே தத்துவத்திலேயே வாழ்ந்து கொண்டு காந்திக்கு மாலை போடுவான் பாருங்க. அந்த தந்திரத்தை அவன் எல்லா இடத்துலையும் செய்யறான். இடைநிலை சாதியை தன்மையப்படுத்துகிற வேலை திட்டங்கள்ல அது திருவள்ளுவர் மாதிரியான பொது பண்பு மிக்கவர்களாகவும் இருக்கலாம், இசைஞானி இளையராஜா போன்ற இசை கலைஞர்களாகவும் இருக்கலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்க. இப்ப இவர்களை எல்லாம் தன்மையப்படுத்துகிற வேலை திட்டத்தை மீனா வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. ஒரு பிரதமரை மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்க முடியல, பேரிடர்ல, தேசிய பேரிடர்ல சிக்கி தவித்தவர்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல, தமிழ்நாட்டுக்கு கூட பார்க்கல. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த நாட்டில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக எத்தனையோ இருக்கிறது. மீனாவை பார்ப்பதற்கான நேரம் பிரதமரிடம் நிறைய இருக்கிறது. எப்படி விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலிவுட் நட்சத்திரங்களை, நடிகைகளை பார்த்தாரா, அதே மனநிலை நீடிக்கிறது. இதுதான் அவர்களுடைய கருத்தியல். இப்ப சந்தானத்தோட கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோவில்களை மீட்க வேண்டும் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு. அதற்கு ஆதரவாக சந்தானம் கருத்து தெரிவிக்கிறாரு. கோவில்களை மீட்டு இந்துக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ட்டு, ஏதோ இன்னைக்கு அது கோவில் வேறு யாரிடமோ இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறாரு. அதற்கு சந்தானம் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட நபர் இந்த வசனத்தை பேசியிருப்பதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு நபர் பேசுவதற்கும் சந்தானம் இப்படி பேசுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்படியாக பார்க்கப்படுது. அப்ப சந்தானம் திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சந்தானத்திற்கு அரசியல் அறிவு இருப்பதற்கு அடிப்படை வாய்ப்பே இல்லை. கலைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு சமூக பிரச்சனைகளோ அரசியல் பிரச்சனைகளோ ஒரு சிலர் ரொம்ப விதிவிலக்காக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இயக்குநர்கள் கொஞ்சம் பேருக்கு, வாசிப்பு பழக்கம் உள்ளவங்க கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், ஆக்டிவிஸ்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெரும்பகுதி சத்யராஜ் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி ரொம்ப விதிவிலக்கான ஒரு நடிகர்களுக்கு தெரியும். இவரை போன்றவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. சினிமா நடிகர்களுடைய ஆன்மீகம் என்பதோ அரசியல் என்பதோ எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவரோட பயணித்தவர்கள் வாய்ப்பு தேடி பயணித்தவர்கள், அந்த காமெடி டைம்ல அந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலக்க போவது யார் மாதிரி நிகழ்ச்சிகள்ல எல்லாம் பங்கேற்றவர்கள் இருந்து அங்கிருந்து அவர் வர்றாரு, விஜய் டிவில இருந்து வர்றாரு. அப்ப தன்னோடு பயணித்தவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிற போது அவங்க அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. முதல்ல ஒரு 100 பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு சினிமால ஒருவருக்கு கிடைக்கும். அது ஒரு சுழற்சி, அது ஒரு மியூசிக் சேர் மாதிரி ஒருத்தர் கிடைக்கும் திடீர்னு. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது உழைப்ப நம்பாம, ஏன்னா உழைக்கிற பாதி பேர் தெருவில் தெரியறான்ல, அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது அதிர்ஷ்டமா பார்ப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் அவங்கள ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் ஒரு ஆன்மீகத்தில் கொண்டு விடும். அப்ப கார்பரேட் சாமியார்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பாங்க. இதுல என்ன வசதி இருக்கு அப்படின்னா, கருப்பு பணத்தை யாரெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறானோ அவர்களோடு கூடிய உறவு சினிமாவுக்கு ரொம்ப வளப்படுத்தும். அது ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு. இப்ப இந்தியாவில் கருப்பு பணத்தை பூரா ஒழிக்கிறேன் அப்படின்னு மோடி சொன்னார் இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு உண்மைதான். அது எதிர்கட்சிக்காரனுடைய கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக அவர் செஞ்சார். அவங்க கட்சியோட கருப்பு பணத்தை வளர்ப்பதற்கு அது பயன்பட்டுச்சு. அப்ப அந்த பணம்லாம் எங்க இருக்கு அப்படின்னா,
வேற எந்த தொழிலே இல்லாத ஒரு வசதி சினிமாவில் இருக்கு. நீங்க ஒரு மொபைல் கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, 3 வருஷம் அந்த கடையை நீங்க ஒரே இடத்துல நடத்துனீங்கன்னா இந்த இடத்துல கடை இருக்குங்கிறது பப்ளிக் தெரிய வரும். ரொம்ப ரேரா தான் உள்ள வருவான். ஒரு அடையாளம் அது மாறுறதுக்கு ரொம்ப நாளாகும். சினிமா அப்படி இல்லை. நீங்க பூஜை போட்ட அன்னைக்கு அது நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி பெரிய அளவுல விளம்பரம் ஆயிரும். நீங்க ஷூட்டிங் போகும்போது அது ஒரு விளம்பரம் ஆகும். 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ அதிகபட்சம் 1 வருஷத்துல ஒரு படம் வெளியில வந்துடும். 6 மாசத்துல படம் வெளியில வந்துடும். சரியோ தப்போ ரிசல்ட் வந்துடும். அந்த பணத்தை ஒயிட் ஆக்கிடலாம். அதனால சினிமாவுக்குள்ள நிறைய மாஃபியா கும்பல் உள்ள சுத்திட்டே இருக்கிறான். பாஜகவினுடைய பணம் எல்லாம், கருப்பு பணம் எல்லாம் திரைப்படத்துறைக்குள்ள பாய்ந்து கிடக்கிறது. அது நீங்க வந்து காஷ்மீர் பைல்ஸா இருக்கலாம், கேரளா ஸ்டோரியா இருக்கலாம், ஹனுமான் படமா இருக்கலாம். இப்படி வெளிப்படைத்தன்மை வாய்ந்த படங்கள்ல மட்டும் இல்ல. இப்ப கோயம்புத்தூர் கலவரத்தை பத்தியே வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள்னு சொல்றதுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி இன்வெஸ்டரோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல டைரக்டருக்கு வேணும் அப்படின்ட்டு பிரபல தயாரிப்பாளர்கள்ட்ட எல்லாம் அணுகியிருக்காங்க. நீங்க தயாரிச்சு கொடுங்க உங்க பேனர்ல அப்படின்னு. நாங்க அதை செய்ய மாட்டோம் சில பேர் தவிர்த்திருக்காங்க. அவர்கள் பேரை வந்து அவர்கள் விருப்பம் இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஊடகத்துல சொல்லல. இப்படி நிறைய முயற்சி அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால இந்த ஒரு மாய கரங்கள் மாதிரி இங்க மாஃபியாக்கள் சுத்திட்டே இருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, சமூக நீதி பேசுற இயக்குனர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்குனர்கள்லாம் அதிகமா இயங்க முடியாத ஒரு இடம் வருது. அது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அவங்க யதார்த்தமா மார்க்கெட் அவுட் ஆனது மாதிரி உங்களுக்கு வெளியில தெரியும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த படம் எடுப்பதற்கான அந்த நிதி ஆதாரங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்காது. அது ஒரு இங்க ஒரு ஒரு வெளியில் பேசப்படாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த பூமிக்கு அடியில ஒரு நீரோட்டம் மாதிரி இது இருக்கு இங்க. அதனால அந்த ஏரியாக்குள்ள அவங்க நுழைஞ்சிருவாங்க எப்பொழுதுமே. அதனால அது வந்து அவர்களுக்கு ஒரு வசதி ஏற்படுத்திக்கணும். அந்த பக்கம் ஜக்கியோட அவங்க நட்பா இருக்க முடியும், இந்த பக்கம் உதயநிதியோட நட்பா இருக்க முடியும். இந்த இரண்டுக்குமான பாலமா அவங்க இருப்பாங்க. இருந்து பொது புத்தியில இந்த விஷத்தை விதைச்சிருவாங்க. வலதுசாரிகள் கையாளுகிற அந்த தந்திர நடவடிக்கையை முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் கவனிக்காமல் இருக்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு பெரிய சௌரியமா இருக்கு. அதை நான் குற்றச்சாட்டா தான் வைக்கிறேன். இதுல ஒண்ணு நான் வந்து பூசி முழுகிறதுக்கு நான் தயாரா இல்லை. இந்த குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அவங்க அதிகார மையமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அது கண்டுபிடிக்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு தெரியல. இதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு தெரியாம இப்படி வந்துருச்சோ அப்படின்ற மாதிரியாக அதை நம்ம கடந்து போயிட முடியுமா? ஏன்னா இப்போ ஒருவேளை இதை நியாயப்படுத்தினா, அவங்க சைட்ல இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியே வரல. நான் சொன்ன ஏற்கனவே அந்த கான்டெக்ட், என்ன கான்டெக்ட்ல அதை சொன்னார், அந்த வசனத்தை சந்தானம் சொன்னார் அப்படின்றது நமக்கு படம் வந்தாதான் தெரியும். ஆனா ஒரு வகையில் இதை நியாயப்படுத்தணும் அப்படின்னா, இது தொழிலின் அடிப்படையில சில விஷயங்கள் நடந்துருச்சு. அரசியல் வேறு, தொழில் வேறு. ஒருவேளை அப்படிப்பட்ட வகையில் நியாயப்படுத்தினால் அப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி நியாயப்படுத்துவதற்கு நாம் அனுமதித்து விட்டால் இந்த திராவிட இயக்க வரலாறு, இதுவரைக்கும் சமூக நீதி சார்ந்த வரலாறு எல்லாவற்றையுமே கொச்சைப்படுத்துகிற படங்கள் தொடர்ச்சியா வரும். ஏன்னா ஒரே ஒரு ரோஜாங்கிற படம் வந்துச்சு, இஸ்லாமியர்களை வந்து மிக மோசமானவர்களாக சித்தரிக்கிற, அதாவது ஒரு காஷ்மீர் நிலத்தில பாதிக்கப்பட்ட மக்களின் குரலில் இருந்து ஒரு திரைப்படம் வராம ரொம்ப தந்திரமாக இராணுவத்தின் மொழியிலே, அதிகாரத்தின் மொழியிலே ஒரு திரைப்படத்தை எடுத்து வெற்றிகரமாக அதை நிகழ்த்தி காட்டிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப லோக்கலான படங்கள், வல்லரசு மாதிரி படங்கள், அர்ஜுன் நடிக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா தீவிரவாதியுமே பாகிஸ்தான்ல தான் வருவாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பாகிஸ்தான்ல இருக்க எல்லாருமே ஆயுத பயிற்சி எடுத்துட்டு இந்தியா வலிக்கிறதுக்காக அலைகிறது மாதிரியே படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியா. இது உளவியல் ரீதியாக மனித அடிப்படையில வந்து ஒரு பொருத்தமற்ற விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணுவாங்க. ரொம்ப தந்திரமான ஒரு நடவடிக்கை அவங்க செய்வாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் தொடங்கி வைக்கிற போது அது தொடரும். அதனால இப்ப நீங்கள் வந்து சந்தானம் போன்றவர்களுடைய இந்த குரலை வந்து நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா இந்த குரலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. தொடர்ச்சியாக இந்த குரல் வந்து நீங்கள் எதன் வழியாக இந்த அதிகாரத்தை, இந்த இதை நம்ம அடைந்தோமோ அதை மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இது பயன்படும். இது ஒரு தொடக்க புள்ளியா மாறும். இது வந்து ஒரு முக்கியமான தருணம். இனியும் வந்து கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, கவனத்தோடு செயல்படும். நீங்க சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்தீங்க. கோவை கலவரம் தொடர்பாக படம் எடுப்பதற்கு சிலர் அணுகுகிறார்கள், சிலர் அதை தவிர்க்கிறார்கள் அப்படின்றது. தவிர்க்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை புரிந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் என்னால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர்கள், அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிவரக்கூடிய திரைப்படமாக இருக்கட்டும், இல்ல வேற எந்த கலை வடிவமாக இருக்கட்டும், தங்களுடைய அரசியலுக்கு எதிராக அது அமைந்திடக்கூடாது அப்படின்றதுல இன்னும் பொறுப்போடு செயல்படணும் அப்படின்றத இது உணர்த்துதான். நிச்சயமாக அந்த பொறுப்புணர்ச்சியை அது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலத்துல அது இருந்துச்சு. அவர்கள் பராசக்தி காலத்துல இருந்து, ரத்த கண்ணீர் மாதிரி படங்கள் வந்ததுல இருந்து, பின்னாடி வந்து பாரதி ராஜா எடுத்த வேதம் புதிது, அலைகள் ஓய்வதில்லை மாதிரி படங்கள், மதங்களை மறுத்து காதலி சொன்ன படங்கள்ல இருந்து வரிசையா நீங்க ஜெய்பி முறைக்கும் நீங்க தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வரிசையா வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. திராவிட இயக்கம் வந்து அதிகாரத்திற்கு போனதற்கு பின்னால் கொள்கை குறித்த விஷயங்கள்ல இது மாதிரியான அந்த திரைப்பட கலை சார்ந்ததோ மற்ற விஷயங்கள்ல அவர்கள் கவனம் செலுத்தாமல் விட்டு விட்டார்கள் என்று நான் சொல்ல விரும்புறேன். அந்த தொடர்ச்சி விடுபடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான கலைஞர்களை ஊக்கப்படுத்துவது, அதற்கான வேலை திட்டங்களை செய்வது என்பதை வலதுசாரிகள் சரியாக செய்கிறார்கள்.
நாம் அந்த இடத்தை தவற விட்டு விட்டோம் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா விமர்சகராக இருக்கக்கூடிய உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கணும். இப்போ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட டீசரை பார்க்கறது, அந்த டீசர்ல ஒரு வசனம் இடம்பெறுவது, அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த படம் வெளியாகக்கூடாது, இது நீக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவது அப்படின்றது ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி அந்த வகையில் இந்த டீசரை நாம எதிர்க்கணுமா, இல்ல படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்ல எப்படி நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதிரியான ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தான் நம்ம நீக்க சொல்கிறோமே தவிர, படமே வெளிவராமல் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்குறாங்கல்ல, ஓடிடியில இருந்து வந்து அன்னபூரணியை தூக்குறாங்கல்ல, அந்த இடத்திற்கு நாம் வந்து சேரவில்லை. நாம் அப்படி சொல்லவே இல்லை. தவறாக படம் எடுக்காதீர்கள். ஏற்கனவே இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை, ஏற்கனவே இருக்கிற குறைந்தபட்ச சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிற வேலையை கலைஞர்கள் செய்யக்கூடாது என்பதான் நம்முடைய கருத்தை தவிர, அவர்கள் படமே எடுக்கக்கூடாது, இயங்கவே கூடாது, சந்தானத்தை வந்து நம்ம மிரட்டணும், அவர் படத்தை வந்து மக்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம வரல. சந்தானம் தன்னுடைய கருத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ள தவறினால் அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான எதிர்வினைகள் ஆற்ற வேண்டும்ங்கிறத நம்முடைய கருத்தை தவிர, எந்த கலைஞனுடைய படைப்பையும் நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து பறித்து கொள்ள வேண்டுங்கிற திட்டத்துல நம்ம பேசல. கமலஹாசனே கூட வந்து ஒருவேளை வந்து விஸ்வரூபம் எடுத்தது தவறு என்று பின்னாளிலே அவர் உணர்ந்தால் மாற்று திரைப்படங்களை கூட அவர் எடுத்தால் நல்லது, அப்படிதான் நம்ம சிந்திக்க முடியுமே தவிர, கலைஞர்கள் மாற்று சிந்தனைக்கு வர வேண்டும் என்றுதான் நம்ம சிந்திக்க வேண்டுமே தவிர, அவர்களை வந்து நம்ம வந்து எல்லாரையுமே நாம சங்கியாக முத்திரை குத்தி புறக்கணிப்பு வேலை செய்வது என்பது பொருத்தமான விஷயமாக நான் கருதவில்லை. கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களை புறக்கணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. நான் ஒரு சரியான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க அன்னபூரணியை குறிப்பிட்டீங்க. அன்னபூரணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சிக்காக அந்த படமே வந்து ஓடிடி தளத்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப எளிதாக நீக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கப்படல, வேற யாரும் இந்தியாவே கொந்தளிக்கல, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கல. ஆனா அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஓடிடில இருந்து நீக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிதாக அது நடந்திருக்கு. ஆனா இப்ப நாம கருத்து சுதந்திரம் பேசுறோம். சந்தானம் பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்காக அந்த காட்சி நீக்கப்படணுமே தவிர படமே நிறுத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கிறோம். அந்த கருத்துக்கும் இந்த கருத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை பாருங்க. அப்போ அவர்களால் எளிதாக முடிகின்றது ஒரு படத்தையே நீக்குவதற்கு. நாம் ஒரு காட்சியை நீக்க சொல்லி கேட்கிறோம். ஆனா அந்த காட்சி நீக்கப்படுமா நீக்கப்படாததா அப்படின்லாம் நமக்கு தெரியல. அப்போ அந்த வகையில நம்மை விட அவர்கள் ரொம்ப பலமாக இருக்கிறார்கள், இல்லைன்னா நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்தை விட அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றப்படணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுதலை. இல்லை, எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருக்கிற போது நிகரற்றவர்களாக தன்னை நினைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஆணவத்தை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆட்சி இருக்கிற போது இது ஒரு வானளாவிய அதிகாரம் போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அவர் அந்த நம்பிக்கையில தான் பல தவறான சட்டங்களை கூட டெஸ்மா கொண்டு வந்தாரு, ஆடு கோழி அறுக்கக்கூடாதுனாரு, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாரு. பின்னால வந்து ஒரு மாபெரும் தேர்தல் தோல்விக்கு முன்னாடி எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் வந்து அவ்வளவு பெரிய அகந்தையோடு அணுகி அவருக்கே இருந்துச்சு. அதே போல நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். வந்து ராஜீவ்காந்தி இருக்கும் போதெல்லாம் 400 சீட்டு இருந்தாங்க, பிஜேபினா 2 சீட்டு தான் இருந்துச்சு. அப்ப அப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முந்தின கதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் 80களின் கதை தான், 80களின் பிற்பகுதியில் நடந்த விஷயங்கள் தான். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். அதனால அதிகாரத்தில் இருக்கிற போது ஒரு எல்லையற்ற வானளாவிய அதிகாரம் இருப்பது போன்ற கற்பனையிலே, போதையிலே வந்து அதிகார போதையிலே அவர்கள் மிதக்கலாமே தவிர யதார்த்தத்திலே அவர்கள் அப்படி இருக்க நீடிக்க வாய்ப்பில்லை. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் முட்டாள்கள் கிடையாது. ஆனா மெட்டீரியல் அது நடந்திருக்குல்ல. அன்னபூரணி அவங்களால நீக்க முடிஞ்சிருக்குல்ல. அன்னபூரணி ஒரு படத்தை என்னால பார்க்க முடியாது. சென்சார் போர்டினுடைய அதிகாரம் என்ன, அவர்களுடைய அதிகார வரம்பு என்பது என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஒளிப்பதிவு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வந்து பாஜக அரசு கொண்டு வந்து ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்ட படத்தையும் நாங்க ரீசென்சார் பண்ணுவோம், மறுதணிக்கை செய்வோம்னு அவங்க சொன்னாங்க. அப்ப மறுதணிக்கை செய்யறது மூலமாக என்ன ஆகும்னா, பராசக்தி படத்துல வந்து இன்னைக்கு கூட நீங்க சென்சார் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வந்து அம்பாள் என்றைக்கிடா பேசினால் முட்டாளேங்கிற வசனத்தை நீங்க தூக்க முடியும். அதற்கான சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதை கூட வந்து திரையுலகம் பெருசா எதிர்க்கலாம். அதான் அது திரையுலகத்தினுடைய இந்த மௌனம் இருக்குல்ல. ஆமா, அன்னபூரணிக்கு ஆதரவா எத்தனை பேர் பேசினாங்க, என்ன போராட்டம் நடந்துச்சு? இல்ல, அதற்கு என்ன காரணம்னா, நீங்க திரைத்துறையில வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தான் திரைத்துறை சம்பந்தம் வந்து எப்பொழுதுமே அவர்களுக்கானது. எப்பொழுதுமே சினிமாவில் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது அல்ல, இந்த குதிரை முன்னால் ஓடுகிறது தான் கணக்கு. அவர்கள் அத்தனை பேருமே வருமான வரிக்கு அச்சப்படுகிற கோழைகள். நாம் ஹீரோக்கள் என்று யாரையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் அச்சப்படுகிற கோழைகள். அதனாலதான் யோகி காலில் போய் அவரால் விழுக முடியுது ரஜினிகாந்த்னால. இந்த கோழைகளால ஒரு நாளும் வந்து தங்கள் உரிமை குறித்து கூட அவர்களால் பேச முடியாது. குருமூர்த்தி சொன்ன பொய்களை கூட அவர்களால் நேரடியாக மறுக்க முடியாத இடத்துல தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க.
அவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கிற வலையில அவர்கள் ஒரு சிலந்தி வலை மாதிரி, அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கற்பனை காண்பாங்க. ஒரு சில நடிகர்கள் தான் வெளியில வந்து சூர்யா வந்து ஒளிப்பதிவு திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. ஒரு சிலர் அப்படி பேசுறாங்க. அமீர் போன்ற இயக்குநர்கள் பேசுறாங்க, கருப்பழனியப்பன் போன்றவங்க பேசுறாங்க, சில பேர் பேசுறாங்க. ஆனா அந்த குரல்கள் மிகவும் குறைந்தபட்சமாக இருக்கிறது. இது மாற்றப்படணும். ஏன்னா கலைஞர்கள் தான் வந்து ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறார்கள். பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள்லாம் பேசுறாங்க. ஆனால் இது இன்னும் வலிமை பெற வேண்டும். நம்ம அரசுக்கோ அதிகாரத்துக்கோ கலைஞர்கள் கட்டுப்படக்கூடாது. அவர்கள் மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்கவர்கள். எனவே அவர்கள் மக்களை நம்ப வேண்டுமே தவிர இந்த மாறக்கூடிய அதிகாரமிக்க இந்த அரசியலையோ இந்த அதிகார அமைப்பையோ அவர்கள் பெரிதுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்று எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.